கூட்டுக்குள்ளேயே நிற்கிறான்பா போய். அது என்ன கத்துதான். பல வருடங்களுக்கு முன்பு வெப்பு என்ற நோயும் காணல் என்ற நோயும் இரண்டும் நீயா நானா என்று போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளின் உயிரை பலியாக்கின. அதற்காக இன்று வெப்பு நோய்க்காக தடுப்பு மருந்து போட போகிறோம். இதற்கு யார் செய்த புண்ணியமோ தடுப்பு மருந்து கண்டுபிடித்து விட்டாகிவிட்டது. காணொளியை முழுமையாக பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். அப்போ பொட்டை வச்சுக்கிட்டு எடுத்தாலும் சரி என்ன வேணாலும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் மாமனை ஆடை பிடிக்கிறோம். சரி சரி. பிரிக்கலாம் இருக்கா இருக்கு. எல்லாம் ஒட்டை எடுத்துரு நறுக்குன்னு நல்லா குளிக்கிறங்க. தான் குளுக்குனா தான் வரேன். புரியுதா? இந்த ஒரு பாட்டில் போதுமே. இப்போ ஒரு பாட்டில் எவ்வளோ வந்துச்சு எல்லாம் சேர்த்து? 2000. அடேங்கப்பா. 4 பாட்டில். அப்போ 4 அப்போ கூடச்சே குறைச்சிருந்தீங்கன்னா அப்புறம் தாங்கிட்டு வந்து நிற்பியா எவனாச்சும் நிற்பாங்க. அந்த ஆட்டுகளுக்கு மிச்சம் இருந்தால் போடணும். ஆடுக்கு போட டேஞ்சரு தோப்புகள் அடைக்கல ஆடு. ஆமாம், அதுக்கு போடணும்னா போடணும். ஆடு போடுறது அது போட்டுருணும். இது மிச்சம் இருந்துச்சுன்னா மிச்சம் அது 400 ஆடு 400 ஆட்டுக்கு தாங்க வச்சிருக்கேன். ஏன்னா புள்ள ஊட்டி இருந்த மாதிரி அதையும் அடிக்க தெரியும். தம்பி பாடுறான். இது என்ன எத்தனை எதுன்னு இல்லையா? இந்த இதான் ஒரு எம்எல். இழுங்க சொல்கிறேன். இல்லைடா இதுக்கு வரணும்டா. இழுங்க சொல்கிறேன். இன்னும் இழுங்க கூட வரேன். இதான் இது ஒரு எம்எல். இது 2 எம்எல் செரிஞ்சு. இது 2 எம்எல் செரிஞ்சு. இதான் ஒரு எம்எல். இந்த எடுத்துருக்கணா இதான் ஒரு எம்எல். இழுத்துறாதியா. கூட எடுத்துறாதியா. கூட எடுத்துட்டியா? கூட கரையா மறந்து இருக்குல்ல. மறந்து இருக்கிறதுக்கான 2 மணி தெரிஞ்சியா? அம்மானாக்கா புள்ள எடுத்தினாக்கா 2 ஆடு போடணும். இல்லை கூட கரையா போட்டான்னு சொல்கிறேன். போடக்கூடாது சரியா? இந்த நோய் பெருமளவும் வெள்ளாடுகளில் இருந்து செம்பரி ஆடுகளுக்கு பரவக்கூடிய ஒரு கொடிய வைரஸ். ஆம், எத்தனையோ ஆடுகளை வெட்டி பெயர்த்திருக்கிறோம் இந்த கைகளால். பட்டதெல்லாம் போதும், இழந்ததெல்லாம் போதும். வருமுன் காப்பதே சிறந்தது. அதற்காக பிபிஆர் என்று சொல்லக்கூடிய தடுப்பு மருந்து போடப்படுகிறது. அது என்ன இந்த தோப்புக்குள்ளேயே கிடக்கு. பாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சிருக்க. இதில் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க, பார்த்து பிடிங்க. கொடுங்க. ஓகே தான் வேலை. கொடுங்க. பார்வையாளர்கள் யாரேனும் வெள்ளாடு செம்பரி ஆடு எதையும் வைத்திருந்தால்
கண்டிப்பாக இந்த தடுப்பு மருந்தினை போட்டு விடுங்கள். குறிப்பாக மழைக்காலங்களில் வெள்ளாடுகளையே குறிவைத்து தாக்கும் இந்த கொடிய நோய். ஆரம்ப காலங்களில் கழியும், பிறகு இரவு நேரங்களில் இருமல் போன்ற பல தொந்தரவுகள் இருக்கும். மேலும் அந்த கழிந்த சாணம் பெரும் துர்நாற்றத்திற்கு உள்ளாகும். இதுவே இதன் அறிகுறி. அடுத்த பாட்டிலா நல்லா குளுக்குங்க. அதை ஏன்ட்ட கொடுத்துட்டு அந்த பாட்டில் குளுக்கணும். அது ஏன்னு பொடி, அதான் மருந்து. இந்த ஆடை காப்பாத்துறதுக்கு என்னென்ன மருந்து போட வேண்டியதாக இருக்கு. இந்த ஆட்டை காப்பாற்ற வருஷத்துலேயே எப்படி ஏன் கேட்குறேன்? காண ஊசி போட்டதுக்கு போட்டு மருந்து போடலை. அதுக்கு தான் அதை வாங்கியாந்து வச்சுருந்தேன். இப்போ மறு ஊசி. அதுக்கு ஒரு நாள் மருந்து போடணும். இன்னும் ஒரு வாரம் நின்று அந்த மருந்தை போட்டு விட்டுருவான். ஆமாம் ஆமாம் போடுங்க. அது நல்லா சத்து மருந்து, நல்லா எடுக்கும். யாரு பிள்ளை காய்ச்சா பயப்பட்டு என்னது எனக்கு காய்ச்சா இந்த டாக்டர் கிட்ட கொடுங்க, போட்டு விடுவாப்புல. எப்படி இருக்கான்னு. குறிப்பாக இந்த மருந்தின் அளவு 1 ml அல்லது 1.5 mlக்கு மேலாக இருக்கக்கூடாது. காரணம், சினை ஆடுகளை பொறுத்தளவில் இந்த மருந்து அதற்கு உண்டான ஒரு எதிரியே. ஆம், சினை ஆடுகளின் கருவை கலைத்துவிடும். குறை மாதத்தில் குட்டியினை வெளியே தள்ளிவிடும். இதற்குத்தான் நம் கீதாரிகள் அதிகமாக பயப்படுவார்கள். ஆகையால் சினை ஆட்டுகளுக்கு சற்று குறைத்தே போடுவது நல்லது. நல்லா பாருங்கப்பா. அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பெரியப்பா விட்டாட்டுக்கு போடணும். அவ்வளவுதாங்க, நம்ம ஆட்டுக்கு எல்லாத்துக்கும் வேக்சின் போட்டாச்சு. இனி பயம் இல்லாமல் இருக்கலாம். விடுங்க, கிடக்கட்டும். அப்புறம் என்ன, அம்மா இப்போ சாப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. அதை அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம ஆட்டை பற்றி விட்டு கிளம்பிடுவோம். வாங்கடா அவங்க அம்மாட்ட. வா வா வா, இப்படியாங்க இப்படியாங்க. செம்பராட தேவை இருக்கு. செம்பராட்டோட மோசமா இருக்கு. நீ இப்போ அங்கே அங்கே போ, அதை விட அந்த நாளைக்கு முதல் முடிச்சுட்டு அப்புறம் விடு. குட்டிக்கு பால் ஒன்று கொண்டாந்தா, எந்த குட்டி அது தெரியலையே, ஒரு குட்டி பால் இல்லைன்னு போய் சாடு.
ஆ இதையும் பிடி இதையும் பிடி. போட்டு வீடியோவில் இருக்காங்க. இல்ல ஆமாம் குட்டியை தான் அடைச்சிருப்பில்ல. அடுத்தது எந்த குட்டின்னு தெரியணும்ல. உள்ளே எடுத்து போட்டுவிடும். சட்டியை திறங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் பெத்த தண்டையாக இருக்குது அரிசி. முரட்டு அரிசியாக இருக்குது. அப்போ நீங்க சாப்பிடல ரொட்டி? இல்லை அந்த அவரே தான் அவர்கிட்ட ஆளுக்கு ரெண்டா எடுத்துக்கிட்டு எனக்கு ரெண்டு தாங்க. அதில் என்ன இருக்கு? என்னப்பா ரசமா? வேற தொட்டுக்கிற என்ன கையை கட்டுறியா? உள்ள இருக்கும். கருவாடுன்னு நினைக்கிறேன். கருவாடு இல்லை, கீரையே பார்க்க முடியலைங்க. வந்து கீரை எப்படி பார்ப்பியா? என்னதுப்பா அது? சுண்டல். இது சவுச்சவு காய். அதான் சுண்டல். இது நல்லா இருக்கு. அவ்வளோதான், சாப்பிட்டு ஆட்டை பற்றி போக வேண்டியதான். ஆடு போயிடுச்சு அங்கே. பள்ளிக்கூடம்